Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் யூனிட் 2 தான் பார்க்க போகிறோம். யூனிட் 2ஓட நேம் வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் கியூஸ். ஆல்ரெடி பேசிக் கிளாஸ் எல்லாமே ஸ்டாக் அண்ட் கியூ பற்றி சொல்லியிருக்கோம். அதை லைட்டாக ப்ரீஃபாக பார்க்க போகிறது தான் நமக்கு இந்த யூனிட். அந்த ஸ்டாக் ஏடிடி எப்படி இருக்கும், கியூ ஏடிடி எப்படி இருக்கும் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் யூனிட் 1 பார்க்காம இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன், போய் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸோட போட்டிருக்கோம். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க யூனிட் 2ஓட சிலபஸ் பார்க்கலாம். சிலபஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 2ல ஸ்டாக் ஏடிடி, அதோடைய ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவோம், தென் அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ள வர்றது தான் நமக்கு பேலன்சிங் சிம்பிள், எவாலுவேட்டிங் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன், இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன், ஃபங்க்ஷன் கால்ஸ். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னா இந்த எவாலுவேட்டிங் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் நமக்கு 2 மார்க் 3 மார்க்னு கேட்கலாம். ஸோ இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒன், நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன ஸ்டாக் ஏடிடி பேசிக் தெரியும், அதோட ஆப்ரேஷன் தெரியும், இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துக்குவோம். தென் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன் நமக்கு பிக் கொஷினில் கேட்கலாம். கம்பல்சரி நம்ம கொஷின் பேப்பரில் இருக்க ஒரு கொஷினாக இருக்கும் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா QADT. QADTனா என்ன, அதோடைய ஆப்ரேஷன்ஸ் என்ன, அதில் சர்க்குலர் கியூனா என்ன, DQனா என்ன, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கியூஸ், அதாவது கியூஸோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன, இது செகண்ட் ஆஃப். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கேட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதாவது அட்டன் பண்ணிடுவோம். அது இல்லாமல் கேட்கணும் அப்படின்னா நமக்கு DQ சர்க்குலர் கியூ கேட்பாங்க. ஸோ கியூமே ஈஸி தான், அதை அட்டன் பண்ணலாம், கொஷின் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம முதல்ல இருந்து போகலாம். ஸ்டாக் ஏடிடினா என்னன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள்ப்பா, ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸ்டாக் அப்படின்னா என்ன, ஒன் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்க டைப்பு. இது என்ன டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்க டைப்பு, லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்க டைப். ஸோ சீக்வன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்மளுடைய டேட்டாஸ்லாம் வச்சுருக்கோம். ஓகேவா? நம்ம இன்சர்ஷன் அண்ட் டெலீஷன் ரெண்டு ஆப்ரேஷனையுமே என்ன பண்ண முடியும், ஒரு எலமெண்ட்ல இன்சர்ட்டும் பண்ண முடியும், டெலீட்டும் பண்ண முடியும் ஸ்டாக்ல. ஆனால் எங்கே பண்ண முடியும், ஒரே ஒரு எண்டில் தான் பண்ண முடியும். அந்த எண்ட் என்ன, டாப் ஆஃப் த ஸ்டாக். ஓகேவா? டாப் ஆஃப் த ஸ்டாக்ல மட்டும்தான் நம்ம ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட்டும் பண்ண முடியும், டெலீட்டும் பண்ண முடியும். இதில் நம்ம ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல் என்ன, ஸ்டாக் அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது LIFO பிரின்சிபல், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஏன் அப்படி சொல்கிறோம், நம்ம எந்த எலமெண்ட்டை லாஸ்ட்டாக உள்ளே போடுறோமோ, ஆட் பண்ணுறோமோ, அதை தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் வந்து வெளியே எடுக்க முடியும். ஓகேவா? நமக்கு நல்லா தெரிஞ்சது தான், பேசிக் கிளாஸ்லேருந்தே நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டாக்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதில் LIFO நடக்கும். ஃபர்ஸ்ட், அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். லாஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் உள்ளே தான் இருக்கும், ஃபர்ஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் தான் வெளியே வரும். ஓகேவா? ஸோ இதில் பர்ஃபார்ம் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் தான் புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன். சாரிம்மா, இதில் பார்த்துக்கோங்க, புஷ்ன்றது உள்ள போறது, பாப்ன்றது வெளியே வருது. ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஏடிடியோட ஆப்ரேஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு தெரியும். there are 2 ஆப்ரேஷன்ஸ், புஷ் ஆப்ரேஷன் அண்ட் பாப் ஆப்ரேஷன். ஸோ புஷ் ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன, ஒன்றுமே கிடையாது, ஒரு நியூவாக ஒரு எலமெண்ட்டை நான் இன்சர்ட் பண்ணுறேன் என்னுடைய ஸ்டாக்ல அப்படின்னா அதுக்கு பேர் தான் புஷ் ஆப்ரேஷன். ஸோ இன்சர்ட் நியூ எலமெண்ட் இன்டு த ஸ்டாக். அந்த இன்சர்ஷன் நடக்கிறப்ப முதல்ல நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருக்கா இல்லையா, அதோட லிமிட் எவ்வளவோ அதை ரீச் பண்ணிருச்சான்னு பார்க்கணும். அப்படி ஸ்டாக் ஃபுல்லாக இருந்தால் நம்மளால எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண முடியாது, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு நமக்கு எரர் மெசேஜ் காமிச்சிடும். ஓகேவா? இதுதான் புஷ் ஆப்ரேஷனுக்கான கண்டிஷன். நெக்ஸ்ட் பாப் ஆப்ரேஷன். பாப் ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன, ஒன்றுமே கிடையாது, ஒரு எலமெண்ட்டை நம்ம டெலீட் பண்ண போகிறோம், வெளியே எடுக்க போகிறோம் ஸ்டாக்லேருந்து, அதுக்கு பேர் தான் எனக்கு பாப் ஆப்ரேஷன். அப்போ நான் என்ன செக் பண்ணணும், டெலீஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இப்படி ஸ்டாக் வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எரர் மெசேஜ் காமிக்கும் அண்டர்ஃப்ளோன். ஏன்னா ஒரு எலமெண்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் டெலீட் பண்ண முடியும், அப்படி இல்லை அப்படின்னா என்னால் டெலீட் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த கண்டிஷன் எனக்கு அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகாது, அதை எனக்கு ஸ்டாக் அண்டர்ஃப்ளோன்னு காட்டிடும். இப்போ எக்ஸாம்பிள் டயக்ராமில் பாருங்கள், எனக்கு வந்து ஒரு ஸ்டாக் இருக்குது, அதில் புஷ் பண்ணுறேன் எலமெண்ட் 2. ஓகேவா? அடுத்து 9 புஷ் பண்ணுறேன் உள்ளே போகுது, அடுத்து 15 புஷ் பண்ணுறேன் உள்ளே போகுது. இப்போ எனக்கு 15 வந்து டெலீட் பண்ணணும்னா பாப் 15 கொடுத்தேன்னா டெலீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நான் இங்கே பாப் 15 கொடுத்து எலமெண்ட்டை டெலீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 9 பாப் பண்ணோம் அப்படின்னா பாப் 9 கொடுத்து நான் பாப் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னுடைய ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ், ரொம்பவே சிம்பிள் ஒன். ஓகே, நெக்ஸ்ட்
இந்த ஸ்டாக்கை நம்ம எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். லிங்க்டு லிஸ்ட்டே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்துருக்கோம். 2 வே, அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ல. அதே மாதிரி தான் ஸ்டாக்கையுமே. நான் ஸ்டாக்கையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 2 வேஸ் தான். 2 மார்க்ஸ்ல நம்ம கேட்கலாம். பாயிண்டர்ஸ் ஆர் லிங்க்டு லிஸ்ட், அரேஸ். லிங்க்டு லிஸ்ட்டை ஏன் பாயிண்டர்னு சொல்றோம்? எங்கேயாவது நமக்கு பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை நீ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டாலுமே உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, லிங்க்டு லிஸ்ட் தானே. ஏன் அப்படின்னா நம்ம லிங்க்டு லிஸ்ட்ல தான் என்ன ஆகும், பாயிண்டர் பாயிண்ட் அவுட் பண்ணும் நெக்ஸ்ட் எலமெண்ட்டுடைய அட்ரஸ். ஓகேவா? இதுதான் எனக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாக்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் அதுல பார்த்தோம் அப்படின்னா அரே இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். அரே இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னா என்ன? ரொம்பவே சிம்பிள் வே. நான் அதாவது என்னுடைய ஸ்டாக்கை ஒரு சிங்கிள் டைமென்ஷனல்ல ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டோட கனெக்டா இருக்கணும் நான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதாவது சிங்கிளா இருக்கிறது சீக்வென்ஷியல் ஆர்டர்ல வரணும்னா நான் அரேல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேவா? ஒரு இண்டீஜர் என்ன பண்ணும் அப்படின்னா டாப் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த ஸ்டாக்ல எனக்கு இருக்கும். ஒரு எலமெண்ட்டை நான் புஷ் பண்ணணும்னா புஷ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா வெளியே எடுக்கணும்னா நான் பாப் பண்ணலாம். ஸோ நான் புஷ் ஆப்ரேஷன் அண்ட் பாப் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த புஷ் ஆப்ரேஷன் நியூ எலமெண்ட்டை ஸ்டாக்ல ஆட் பண்ணும், பாப் ஆப்ரேஷன் வந்து டாப் ஆஃப் த மோஸ்ட் எலமெண்ட்டை வந்து எனக்கு டெலீட் பண்ணி கொடுக்கும். இவ்வளவுதான் எனக்கு அரே இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டாக்ல. ஓகேவா? அதோடைய ரொட்டீன் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் எப்பவும் போல தான். வாய்டு புஷ் இன்டெக்ஸ் ஸ்டாக் எஸ் கொடுத்துறோம். ஸ்டாக் வந்து ஃபுல்லா இருந்துச்சுன்னா எரர் காட்டும், ஸ்டாக் ஃபுல்லா இருக்கு என்னால வேற எலமெண்ட்டை உள்ள ஆட் பண்ண முடியாதுன்னு. எல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டாப்ல வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும், அதாவது எலமெண்ட்டை ஆட் பண்ணும். அப்போ எஸ் ஆஃப் த ஸ்டாக்ல வந்து இப்போ நியூ எலமெண்ட் எக்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த இன்டெக்ஸ் வந்து எனக்கு இண்டீஜர்ல நியூ எலமெண்ட் எக்ஸை ஆட் பண்றது தான். ஓகேவா? அப்படி எனக்கு ஃபுல்லா இருந்துச்சுன்னா அரே சைஸ் க்ளோஸ் ஆயிட்டனால ரிட்டர்ன் 1 வந்துடும். இவ்வளவுதான் எனக்கு புஷ் ஆப்ரேஷனுடைய ரொட்டீன். ஓகே, சிம்பிள் ஒன்று தான். அடுத்து பாப்புக்கு என்ன பண்ணுவோம், எம்டி ஸ்டாக்கா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எரர், எந்த ஒரு இதுவுமே என்னால் எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு எலமெண்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் ரிமூவ் பண்ண முடியும். அதோடைய ரொட்டீன் தான் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சிம்பிள் திங். நெக்ஸ்ட் லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாக். ஆல்ரெடி லிங்க்டு லிஸ்ட்னா நமக்கு தெரியும் எப்படி இருக்கும். சிங்கிளி லிங்க் லிஸ்ட், ஒரு எலமெண்ட் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும், நெக்ஸ்ட் எலமெண்ட்டோடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ எனக்கு 2 ஃபீல்டு இருக்கும், டேட்டா எலமெண்ட் ஒன்று, பாயிண்டர் ஒன்று. டேட்டா எலமெண்ட் ஒன்று ஸ்டோர் ஆயிருக்கும், பாயிண்டர் ஒன்று ஸ்டோர் ஆயிருக்கும். நல்லா ரிமைண்ட் பண்ணி பாருங்க, ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நமக்கு பார்த்தா தெரியும். ஆல்ரெடி லிங்க்டு லிஸ்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இங்கே என்னுடைய டேட்டா எலமெண்ட் என்ன இருக்கோ அதை நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இது பாயிண்ட் அவுட் பண்ணும், இந்த பாயிண்டர் யாரை பாயிண்ட் அவுட் பண்ணும், நெக்ஸ்ட் எலமெண்ட் யாரோ அவங்களுடைய அட்ரஸ் என்னன்னு இங்க ஸ்டோர் பண்றதுக்காக பாயிண்ட் அவுட் பண்ணும். இவ்வளவுதான் எனக்கு லிங்க்டு லிஸ்ட். இதுல ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. என்னெல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எலமெண்ட் மட்டும், அதாவது இட் இஸ் நாட் நெசசரி டு ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் எலமெண்ட் டு பி ஸ்டோர்ட் இன் ஸ்டாக். அதாவது நம்ம டிக்ளேர் பண்றப்பயே என்னால இவ்வளோ எலமெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி இவ்வளவுதான் நான் சொல்லாம இருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இன்சர்ஷன் அண்ட் டெலீஷனை என்னால ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு வேணுன்றப்ப என்னோட ஸ்டாக்கை பெருசாகிக்கலாம், வேணான்றப்ப என்னோட ஸ்டாக்கை வந்து ஷ்ரிங்க், அதாவது சுருக்கிக்கலாம். இந்த மாதிரி பண்றனால நிறைய மெமரி ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கு. ஓகேவா? அது வந்து எனக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜஸா இருக்கு. அதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா பாயிண்டர் தனியா இருக்கிறனால, பாயிண்டருக்கு தனியா மெமரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறனால நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மெமரி தேவைப்படுது. ஓகேவா? இவ்வளவுதான் எனக்கு வந்து லிங்க்டு லிஸ்ட்ல இருக்க அட்வான்டேஜ். இங்கேயுமே சேம் எனக்கு புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன் தான் நடக்க போகுது. புஷ் ஆப்ரேஷன்ல என்ன பண்ண போறேன், ஒரு எலமெண்ட்டை உள்ள இன்சர்ட் பண்ண போறேன். ஆனா அந்த இன்சர்ட் பண்ற எலமெண்ட் எப்படி இருக்கணும், லிஸ்டோட ஃப்ரண்ட்ல இன்சர்ட் பண்ணுவேன். பாப் ஆப்ரேஷன் என்ன பண்ணுவேன், டெலீட் பண்ணுவேன். அதுவுமே ஃப்ரண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல நான் பண்றேன். இப்போ இங்க பாருங்க, எனக்கு இங்க வந்து நான் ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்துட்றேன் ஸ்டாக்ல. ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா 100ன்னு இதுவாகுது அப்படின்னா ஸ்டாக் எப்படி போகுமோ இந்த மாதிரி தான் எனக்கு ஃபில் ஆகும். ஓகேவா? நான் அப் அண்ட் டவுன்ஸ், அதாவது பாட்டம் டு டாப்ல எனக்கு லிங்க்டு லிஸ்ட்ல ஃபில் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் டெலீட் பண்ணணும்னா 40 டெலீட் பண்ணணும், அடுத்து 30 டெலீட் பண்ணணும், அடுத்து 20, அடுத்து 10. இப்படி தான் என்னால் டெலீட் பண்ண முடியும். இப்படி தான் என்னுடைய லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். ஓகேவா? சிம்பிள் திங். நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸ்பா. ஸ்டாக்கோடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன, எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் திங் நான் ஸ்டாக்ல யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா பேலன்சிங் சிம்பிள். இது ஒவ்வொன்றும் எனக்கு ஒவ்வொரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஸ்டாக்கை வச்சு நான் சிம்பிள்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் போஸ்ட்ஃபிக் எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ண முடியும். அதாவது நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்பர்ஸில் இருக்கு வித் எனக்கு சிம்பிள்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் எவாலுவேட் பண்ணி ஃபைனலைஸ் ஆன்சர் கொடுக்க முடியும். இது எல்லாத்தையும் பின்னாடி ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை போஸ்ட்ஃபிக்ஸ் ஆர் ப்ரீஃபிக்ஸ் ஃபார்மில் என்னால் சேஞ்ச் பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்ஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ், ப்ரீஃபிக்ஸ்னால் என்னன்னு தெரியணும், அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளால் ஃபங்க்ஷன் கால்ஸை யூஸ் பண்ண முடியும் ஸ்டாக்கில். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் கேன் பி யூஸ் டு ஃபைண்ட் அன் எலமெண்ட் ஃப்ரம் த கிராஃபில் எனக்கு எங்கெல்லாம் இருக்குது என்னோட டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஸ்டாக் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த மாதிரி எனக்கு வேரியஸ் அப்ளிகேஷன் ஸ்டாக்கில் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இவ்வளோ தான் என்னுடைய ஸ்டாக் எடிட்டி கொஸ்டின். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. ஸ்டே டியூன். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். நீங்களும் இமீடியட்டாக அந்த கொஸ்டின் எடுத்து உங்களால் படிக்க முடியும். ஓகேவா? தேங்க்யூ.